ஹலோ கைஸ், இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பாப்பாவோட மொட்டை அடிச்சு காது குத்துற வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் மொட்டை அடிச்சு காது குத்துறது. ரொம்பவே ஹாப்பியான நாள் இன்னைக்கு. காலையில் நேரமாகவே கிளம்பி போயிட்டோம். எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5:30 இருக்கும். கிளம்பி பாப்பா தூங்கிட்டே வந்தாங்க. இது பக்கத்தில் இருக்கிறது வந்து என்னோட அக்கா, கூட பிறக்காத அக்கா. ரொம்ப சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணுன்னா அவள் தான். என்னோடய ஹாப்பி மூமெண்ட்லேயும் சரி, சேட் மூமெண்ட்லேயும் சரி, எப்பயுமே என் கூடவே இருந்திருக்கா. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எனக்கும் சரி, என் ஃபேமிலிக்கும் சரி, நிறைய பேர் இதில் மார்னிங் வந்திருக்காங்க. நேரமாக நிறைய பேர் இன்வைட் பண்ணோம், யாரும் வரல. கோவிலுக்கு வரல நிறைய பேர். இதில் எங்கள் அம்மாவோட தங்கச்சி மட்டும்தான் வந்திருக்காங்க. அம்மா மீன்ஸ் அத்தையோட தங்கச்சி ஃபேமிலி மட்டும்தான் வந்திருக்காங்க. வேறு யாருமே வரல. எல்லாமே எங்கள் பக்கத்து வீட்டில் தெரிஞ்சவங்க. அவங்க தான் எல்லா இதுலேயுமே கூட இருப்பாங்க. பக்கத்தில் இருக்கவங்கள நல்லா பழகி வச்சுக்கோங்க. சொந்தக்காரங்களோட அவங்க தான் எப்பயுமே கூட இருப்பாங்க. இது வந்து நாங்கள் இந்த இடத்துல தான் எப்பயும் சாமி கும்பிடுவோம். இதுதான் எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு வந்த இடம். எங்கள் ஃபேமிலி வந்து கும்பிட்டு வந்த இடம். இந்த ஃபங்க்ஷனோட ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ எடுத்து கொடுத்ததவன் தான் என்னோட தம்பி, கூட பிறக்காத தம்பி. அம்மா பொங்கல் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. தீ எரியுதா என்னன்னு பார்த்துட்ருக்காங்க. அவங்க பக்கத்தில் இருக்கவங்க சொல்லி ஆகணும். ஃபங்க்ஷனுன்னு சொன்னதுலேருந்து எங்கள் கூடவே இருந்தாங்க அந்த அக்கா. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சொன்னாவே கோவம் வரும். மொட்டை அடிக்கிறதுக்கு ஆள் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இந்த பக்கம் பொங்கல் வச்சிட்ருக்காங்க. பொங்கல் கரெக்டாக பொங்கிடுச்சு. கிழக்கு பார்த்து பொங்கியாச்சு. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னாவே ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லோரும் 1 வீக்கு இல்லைன்னா 2 days அப்படி எல்லோரும் முன்னாடியே வந்துடுவாங்க. அப்படி வந்து எங்கள் ஃபங்க்ஷனுக்கு யாருமே வரல ஃபேமிலி சொல்லிவிட்டு. எப்படி சொல்கிறது, அந்த 3 பேர் சொன்னேன்ல அவங்க. அப்போ என் ஹஸ்பண்டு தான் ஃபுல்லாக ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. என் ஹஸ்பண்டு, தம்பி, 3 பேர் தான் எல்லாம் பார்த்தாங்க. அந்த மண்டபம் க்ளீன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே, சாமான் வாங்கிறது எல்லாமே ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. என் ஹஸ்பண்ட் ஓகே பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ தானே எல்லாத்தோட ஃபேஸும் நம்மளுக்கு தெரியுது. இந்த மாதிரி இருக்கையில தான் ஒவ்வொருத்தவங்களோட ஃபேஸ் தெரியும். வராமல் இருந்தது கூட பெருசு இல்லைங்க. ஒவ்வொருத்தவங்க பண்ணிட்டு போனாங்க பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிருச்சு. 3 பேர் ஒன்றா சாரீ கட்டியிருக்காங்கல்ல, அவங்க 3 பேர் ஃப்ரெண்ட்ஸு. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அப்பா அப்பா யாருப்பா அது? யார் சாமி அது? அம்மாவா? பாப்பா தூங்கி எந்திரிச்சு தூக்கத்தில் இருக்காங்க. மூஞ்சி அதே மாதிரியே தான் இருந்துச்சு. சிரிக்கவே இல்லை காலையில் ஃபுல்லாக. ரொம்ப நேரம் கழிச்சு தான் சிரிப்பு வந்துச்சு. இவங்களும் கூடவே இருந்தாங்க. ஃபங்க்ஷன் சொன்னதுலேருந்தே கூடவே இருந்தாங்க. எல்லா இதுவும் பார்த்து என்னோட அத்தை, சின்ன அத்தையும் கூடவே தான் இருந்தாங்க. அவர் ஃபோட்டோ எடுக்கலாம். இங்கே கை கட்டு சாமி. நான் அம்மாலாம் எடுத்துக்கலாம். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு உட்காந்து போஸ் கொடுத்துட்டு இருந்தோம் நானும் பாப்பாவும். என்னோடய பாப்பாவோட மொட்டை அடித்து காது குத்துற ஃபங்க்ஷனில் தான் எங்கள் ஃபேமிலி நிறைய பேரோட ஒரிஜினல் ஃபேஸும் நான் பார்த்தேன். நான் சொன்னேன், என் ஃபேமிலியே பார்த்தோம்.
ஒரிஜினல் ஃபேஸ் அன்னைக்கு தான் வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தங்க எல்லார்ட்டையும் சொல்லல, நிறைய பேர் நல்ல இது பண்ணாங்க, நல்லா பண்ணாங்க. சிலரை சொல்கிறேன் நான். அப்புறம் இங்கே இன்னும் அங்காளம்மன் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அங்கே போஸ் கொடுத்துருந்தோம். அக்கா நீங்க வாங்கக்கா. பாப்பாக்கு இன்னும் தூக்கம் போகவே இல்லை, ரொம்ப நேரத்துலேயே எழுந்திரிச்சிருச்சு. அதனால தூக்க மூஞ்சிலே இருக்கு. சாரி, எனக்கு வாய்ஸ் ஓவரை வந்து அவ்வளோக்கா வராது. நான் இப்போ தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மாமா பாரு அப்படியே முன்னாடி நடக்குதா? அவங்க வண்டியில டிராப் பண்ணிட்டு அவங்க நடக்குதுடா. அந்த நாள் ஃபுல்லாக உண்மையாகவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். ஜாலியாக போஸ்ட்லாம் கொடுத்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்கோம். பாப்பா தான் சிரிப்பே வர மாட்டேங்குது பாப்பாவுக்கு. பூ ஆட்டிட்டு ஜாலியாக இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெளியுது தூக்கம். பாப்பாவுக்கு ஃப்ளவர்லாம் பறித்து கொடுத்து ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கறதுக்கு சொல்லிட்டு இருந்தான் அம்பிகா. அது அம்பிகா அக்காவோட பொண்ணு. கூட பிறக்கலாம், அவ்வளோதான். இவ வந்து உண்மையாகவே என்னோட அக்கா. ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி ஃபோட்டோ எடுக்கிறாங்க, போஸ்ட் கொடுக்குறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் சிரிப்பே வந்துச்சு பாப்பாவுக்கு. சிரிப்பும் அந்த கொஞ்ச நேரத்துலேயே மொட்டை அடிக்கிறதுக்கு தூக்கிட்டு போயிட்டோம். காலையில் ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்தது பாப்பா. ரொம்ப நேரம் மொட்டை அடிக்கிறதுக்கே 1 hour half an hour பண்ணிடுச்சு பாப்பா. கன்ஃபார்மாக மொட்டை அடிக்கவே விடலை பாப்பா. தூக்கம் இன்னும் வலிஞ்சிட்டு இருக்கு தூக்கம். பாப்பா வந்து அதுக்கு முன்னத்த நாள் மெஹந்தியில் வச்சு விட்ட பாப்பாக்கு. அதை போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. பொண்ணு பொள்ளையாட்ட போஸ் கொடுக்குறாங்க. என் தம்பி ரொம்ப சூப்பராக எடுத்து கொடுத்துருக்கான் வீடியோ. ரொம்ப கிளியராக சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஷாமா. கேமராமேனை கூப்பிட்டு வந்திருந்தா கூட இந்த மாதிரி தான் எடுத்து கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ காஸ்ட்டு மிச்சம் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச். அண்ணா எப்பயுமே தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ரொம்ப ஹாப்பி, இவங்க எல்லோரும் வந்தது ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே, எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். சூழ்நிலை காரணமாக வராதவங்கள இதில் நான் இழுக்கவே இல்லை. யார் யார் வேணும்னே வரலேன்ட்டு அவங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். நான் அவங்கள மட்டும்தான் சொல்கிறேன், வேறு யாருமே நான் எதுவும் நினச்சிக்க வேணாம். சிலர் வந்துமே நல்லா சிறப்பாக பண்ணிட்டு போனாங்க, அவங்களையும் தான் சொல்லிகிட்ருக்கேன். இந்த வீடியோவில் பாப்பா மொட்டை அடிக்கிறது காது குத்துற பாட்டு மட்டும் நான் அட்டாச் பண்ணல.
யூடியூப் கண்டிஷனில் இருக்கனால மற்ற எல்லாமே அது குத்தி முடிச்சதுக்கப்புறம் எடுத்து இருக்க வீடியோலாம் இருக்குது. பாய் சொல்லிட்டு வா. சரி வா. இந்த வீடியோவில் அவ்வளோதாங்க. மொட்டை அடித்து காது குத்துற ஃபங்க்ஷன் கோவிலில் நடந்தது முடிஞ்சிருச்சு. இனி எல்லாமே மண்டபத்துக்கு வந்து இருக்க ஃபங்க்ஷன்ஸ் தான். செகண்ட் பார்ட் அப்லோட் பண்ணுறேன். அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.